ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 3 ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம கற்றுக்க போகிறோம். அதில் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன விளக்கங்களோட சொல்கிறேன், கவனிங்க. இப்போது நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க. உங்கள் மேனேஜர் உங்ககிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, ரிப்போர்ட் அனுப்ப சொன்னனே, நீங்கள் அனுப்பிட்டீங்களா அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ரிப்போர்ட் அனுப்பிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னொரு நாள் அதே கேள்வி கேட்குறாரு. ரிப்போர்ட் அனுப்ப சொன்னனே, அனுப்பிட்டீங்களா அப்படின்னு இன்னொரு நாள் அதே கேள்வி கேட்குறாரு. இன்னொரு நாள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ரிப்போர்ட் அனுப்பியாச்சு சார் அப்படின்னு சொல்கிறீங்க. தமிழில் இந்த 2 சென்டென்சஸ்க்கும் நம்மளுக்கு பெரிய வித்தியாசம் தெரியாது. ஏன் அப்படின்னா, தமிழ் நம்மளுடைய தாய்மொழி அப்படிங்கிறதுனால இந்த 2 சென்டென்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியாது. நம்ம அந்த 2 சென்டென்ஸையும் எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இங்கிலீஷில் இந்த 2 சென்டென்சஸ்க்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. அப்படி என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, இந்த 2 சென்டென்சஸில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, நான் ரிப்போர்ட் அனுப்பிட்டேன் சார் அப்படின்னு சொன்னேங்க இல்லையா, இது என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் ஆக்டிவ் வாய்ஸ். அதே இது ரிப்போர்ட் அனுப்பியாச்சு சார் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இது என்ன அப்படின்னா அதே ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் பேசிவ் வாய்ஸ். ஓகே, இப்போது இங்கிலீஷில் பேசும்போது ஏன் பேசிவ் வாய்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா, யார் ஒரு செயலை செஞ்சாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அந்த செயல் தான் முக்கியம். அப்படிங்கிற சமயத்தில் நாம் இந்த பேசிவ் வாய்ஸை பயன்படுத்துவோம். ஒரு கம்பெனியில் நீங்கள் ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசராக இருக்கீங்க. ஒரு கம்பெனியில் நீங்கள் தான் யார், ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர். ஓகே, இப்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் மீட்டிங் நடக்க போகுது. அப்போது மேனேஜர் உங்ககிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, மீட்டிங் ரூமை க்ளீன் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்குறாரு. இப்போது இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொன்னால் கரெக்டாக இருக்கும்? அதாவது நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? மீட்டிங் ரூமை க்ளீன் பண்ணியாச்சு சார், இந்த பதில் தான் கரெக்டான பதில். ஓகே, இப்போது மீட்டிங் ரூமை க்ளீன் பண்ணியாச்சு சார் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இது என்ன அப்படின்னா பேசிவ் வாய்ஸ். ஓகே, இப்போது அவர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் கவிதா மீட்டிங் ரூமை க்ளீன் பண்ணிட்டாங்க சார், அல்லது நான் மீட்டிங் ரூமை க்ளீன் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது சரியான பதில் ஆகாது. இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ். அவர் என்ன கேள்வி கேட்டார்? மீட்டிங் ரூமை க்ளீன் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்டார். அதற்கு சரியான பதில் என்ன? மீட்டிங் ரூமை க்ளீன் பண்ணியாச்சு சார், இதுதான் சரியான பதில். இப்போது மேனேஜர் ரிப்போர்ட் அனுப்பியாச்சா அப்படின்னு கேட்டால், ரிப்போர்ட் அனுப்பியாச்சு சார், இதுதான் சரியான பதில். இந்த ரிப்போர்ட் அனுப்பியாச்சு இது என்ன அப்படின்னா பேசிவ் வாய்ஸ். அடுத்து மேனேஜர் யார் அனுப்புனாங்க அப்படின்னு தெரிஞ்சு கொள்ள கேட்டால் தான் நம்ம என்ன சொல்லணும், ஆக்டிவ் வாய்ஸில் நான் அனுப்புனேன் சார் அல்லது கவிதா அனுப்புனா சார், இந்த மாதிரி ஆக்டிவ் வாய்ஸில் சொல்லணும். ஓகே, இப்போது நாம் அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் பேசிவ் வாய்ஸை பயன்படுத்தி சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் பேசிவ் வாய்ஸ் சென்டென்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போது ரிப்போர்ட் அனுப்பியாச்சு, இந்த சென்டென்ஸை எப்படி சொல்லணும் அப்படின்னா த ரிப்போர்ட் ஹேஸ் பீன் சென்ட் அப்படின்னு சொல்லணும். இங்கே ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது சிங்குலர் நவுன், அதனால் ஹேஸ் பீன் பயன்படுத்திருக்கிறேன். இப்போது ரிப்போர்ட் இருக்கிற இடத்துல ஒரு ப்ளூரல் நவுன் இருந்ததுன்னா அங்கே என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா ஹேவ் பீன் பயன்படுத்தணும். அடுத்து வழக்கம் போல் எல்லா பேசிவ் வாய்ஸ்லையும் நம்ம என்ன வேர்ப் தான் பயன்படுத்தணும் அப்படின்னா வேர்ப் 3 தான் பயன்படுத்தணும். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். சம்பளம் போட்டாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க சம்பளம் போட்டாச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது? த சேலரி ஹேஸ் பீன் பெய்டு. த சேலரி ஹேஸ் பீன் பெய்டு, சம்பளம் போட்டாச்சு. கையில் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணுவோம். அதே இது அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்படி சொல்லணும் அப்படின்னா த சேலரி ஹேஸ் பீன் கிரெடிட்டட். த சேலரி ஹேஸ் பீன் கிரெடிட்டட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். மெசேஜ் அனுப்பியாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க மெசேஜ் அனுப்பியாச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இது எப்படி சொல்கிறது? த மெசேஜ் ஹேஸ் பீன் சென்ட். த மெசேஜ் ஹேஸ் பீன் சென்ட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். லீவு விட்டாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க லீவு விட்டாச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது? ஹாலிடேஸ் ஹேவ் பீன் டிக்ளேர்டு. ஹாலிடேஸ் ஹேவ் பீன் டிக்ளேர்டு அல்லது ஹாலிடேஸ் ஹேவ் பீன் அனௌன்ஸ்டு.
ஹாலிடேஸ் ஹேவ் பீன் அனௌன்ஸ்டு. இந்த மாதிரி இரண்டு விதமாக சொல்லலாம். ரெண்டுமே என்னது தான்? பேசிவ் வாய்ஸ் தான். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பேசிவ் வாய்ஸ். இங்கே ஏன் பேசிவ் வாய்ஸ் பயன்படுத்துகிறோம்? யார் லீவ் விட்டாங்க அப்படிங்கிறது முக்கியமே இல்லை. லீவ் விட்டாச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால தான் இங்கே என்ன பயன்படுத்தியிருக்கிறோம்? பேசிவ் வாய்ஸ் பயன்படுத்தியிருக்கிறோம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். வீட்டை சுத்தம் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க வீட்டை சுத்தம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இது எப்படி சொல்கிறது? த ஹவுஸ் ஹேஸ் பீன் கிளீன்ட். த ஹவுஸ் ஹேஸ் பீன் கிளீன்ட். வீட்டை சுத்தம் பண்ணியாச்சு. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன? யார் வீட்டை சுத்தம் செஞ்சாங்க அப்படிங்கிறது வந்து முக்கியம் இல்லை. வீட்டை சுத்தம் பண்ணியாச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ப்ராஜெக்ட் முடிச்சாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க ப்ராஜெக்ட் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இது எப்படி சொல்கிறது? த ப்ராஜெக்ட் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட். த ப்ராஜெக்ட் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். துணிகளை துவைச்சாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? துணிகளை துவைச்சாச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது? த க்ளோத்ஸ் ஹேவ் பீன் வாஷ்ட். த க்ளோத்ஸ் ஹேவ் பீன் வாஷ்ட். துணிகளை துவைச்சாச்சு. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன? துணிகளை யார் துவைத்தார்கள் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. துணிகளை துவைச்சாச்சா இல்லையா அப்படிங்கிறதா முக்கியம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. கதவை பூட்டியாச்சா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க கதவை பூட்டியாச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இது எப்படி சொல்கிறது? த டோர் ஹேஸ் பீன் க்ளோஸ்ட். த டோர் ஹேஸ் பீன் க்ளோஸ்ட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. பால் காய்ச்சியாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க பால் காய்ச்சியாச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இது எப்படி சொல்கிறது? த மில்க் ஹேஸ் பீன் பாயில்ட். த மில்க் ஹேஸ் பீன் பாயில்ட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. டாஸ்க் முடிச்சாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க டாஸ்க் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இது எப்படி சொல்கிறது? த டாஸ்க் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட். த டாஸ்க் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். கேக் ஆர்டர் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க கேக் ஆர்டர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது? த கேக் ஹேஸ் பீன் ஆர்டர்ட். த கேக் ஹேஸ் பீன் ஆர்டர்ட். ஓகே, இதோட த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து முடிஞ்சது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ இந்த செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். உன் ஹோம்ஒர்க்கை முடி, இல்லைன்னா டீச்சர் திட்டுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து உன் ஹோம்ஒர்க்கை முடி. இதை எப்படி சொல்கிறது? ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க். அடுத்து வந்து இல்லைன்னா டீச்சர் திட்டுவாங்க. இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது? அதர்வைஸ் the teacher will scold you. Otherwise the teacher will scold you. அப்போ இல்லைன்னா அல்லது இல்லை என்றால் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து அதர்வைஸ் அப்படிங்கிற கன்ஜெக்டிவ் அட்வர்ப் பயன்படுத்தணும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இப்போ சாப்பிடு, இல்லைன்னா பிறகு பசிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ சாப்பிடு. இது எப்படி சொல்றது? ஈட் நவ். ஈட் நவ். அடுத்து இல்லைன்னா பிறகு பசிக்கும். இது எப்படி சொல்றது? Otherwise, you will feel hungry later. Otherwise, you will feel hungry later. Eat now. Otherwise, you will feel hungry later. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. குடை எடுத்துக்கோ, இல்லைன்னா மழையில் நனைஞ்சிடுவ. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து குடையை எடுத்துக்கோ. இது எப்படி சொல்றது? டேக் அன் அம்ப்ரல்லா. டேக் அன் அம்ப்ரல்லா. அடுத்து இல்லைன்னா மழையில் நனைஞ்சிடுவ. இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது? அதர்வைஸ் you will get wet in the rain. Otherwise you will get wet in the rain. Take an umbrella. Otherwise you will get wet in the rain. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவன் ஹெல்மெட் போட்டிருந்தான், இல்லைன்னா காயம் அடைந்திருப்பான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அவன் ஹெல்மெட் போட்டிருந்தான். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது? he was wearing a helmet. he was wearing a helmet. அவன் ஹெல்மெட் போட்டிருந்தான். இப்போ இந்த சென்டென்ஸை டைரக்டாக மொழிபெயர்த்தீங்க அப்படின்னா இது என்ன மீனிங் தரும் அப்படின்னா அவன் ஹெல்மெட் போட்டு கொண்டிருந்தான் அப்படிங்கிற மீனிங் தரும். ஆனால் இதோட மீனிங் என்ன? he was wearing a helmet. இதோட மீனிங் என்ன? அவன் ஹெல்மெட் போட்டிருந்தான். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இல்லைன்னா அவன் காயமடைந்திருப்பான். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது? அதர்வைஸ் he would have been injured. Otherwise he would have been injured. He was wearing a helmet. Otherwise he would have been injured. இந்த சென்டென்ஸ் வந்து பேசிவ் வாய்ஸ். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இப்போவே டிக்கெட் புக் பண்ணு, இல்லைன்னா சீட் கிடைக்காது.
ஃபர்ஸ்ட் வந்து இப்போவே டிக்கெட் புக் பண்ணு. இது எப்படி சொல்கிறது? புக் டிக்கெட்ஸ் நவ். புக் டிக்கெட்ஸ் நவ். அடுத்து இல்லைன்னா சீட் கிடைக்காது. இது எப்படி சொல்கிறது? அதர்வைஸ் வி won't கெட் அ சீட். அதர்வைஸ் வி won't கெட் அ சீட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. தமிழில் பேசு, இல்லைன்னா எனக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் வந்து தமிழில் பேசு. இது எப்படி சொல்கிறது? ஸ்பீக் இன் தமிழ். ஸ்பீக் இன் தமிழ். அடுத்து இல்லைன்னா எனக்கு புரியாது. இது எப்படி சொல்கிறது? அதர்வைஸ் ஐ won't அண்டர்ஸ்டாண்ட். அதர்வைஸ் ஐ won't அண்டர்ஸ்டாண்ட். ஸ்பீக் இன் தமிழ். அதர்வைஸ் ஐ won't அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. மருந்து சாப்பிடு, இல்லைன்னா வலி அதிகரிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மருந்து சாப்பிடு. இது எப்படி சொல்கிறது? டேக் மெடிசன். டேக் மெடிசன். அடுத்து இல்லைன்னா வலி அதிகரிக்கும். இது எப்படி சொல்கிறது? அதர்வைஸ் பெயின் வில் இன்க்ரீஸ். அதர்வைஸ் பெயின் வில் இன்க்ரீஸ். டேக் மெடிசன். அதர்வைஸ் பெயின் வில் இன்க்ரீஸ். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. மெதுவா ஓட்டு, இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் வந்து மெதுவா ஓட்டு. இது எப்படி சொல்கிறது? ட்ரைவ் ஸ்லோலி. ட்ரைவ் ஸ்லோலி. அடுத்து இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆகிடும். இது எப்படி சொல்கிறது? அதர்வைஸ் ஆக்சிடென்ட் மே ஹேப்பன். அதர்வைஸ் ஆக்சிடென்ட் மே ஹேப்பன். ட்ரைவ் ஸ்லோலி. அதர்வைஸ் ஆக்சிடென்ட் மே ஹேப்பன். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. சீக்கிரம் ஆர்டர் பண்ணு, இல்லைன்னா ஐட்டம் முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து சீக்கிரம் ஆர்டர் பண்ணு. இது எப்படி சொல்கிறது? ஆர்டர் ஃபாஸ்ட். அடுத்து வந்து இல்லைன்னா ஐட்டம் முடிஞ்சிடும். இது எப்படி சொல்கிறது? அதர்வைஸ் ஐட்டம் வில் பி ஓவர். அதர்வைஸ் ஐட்டம் வில் பி ஓவர். ஆர்டர் ஃபாஸ்ட். அதர்வைஸ் ஐட்டம் வில் பி ஓவர். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. என் கையை அவள் பிடிச்சிட்டா, இல்லைன்னா நான் கீழே விழுந்திருப்பேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அவள் என் கையை பிடிச்சிட்டா. இது எப்படி சொல்கிறது? ஷி ஹெல்டு மை ஹேண்ட். ஷி ஹெல்டு மை ஹேண்ட். அடுத்து இல்லைன்னா நான் கீழே விழுந்திருப்பேன். இது எப்படி சொல்கிறது? அதர்வைஸ் ஐ வுட் ஹேவ் ஃபாலன். அதர்வைஸ் ஐ வுட் ஹேவ் ஃபாலன். ஷி ஹெல்டு மை ஹேண்ட். அதர்வைஸ் ஐ வுட் ஹேவ் ஃபாலன். ஓகே, இதோட த செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த தேர்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போது இந்த தேர்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் எந்த மாதிரி சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படியாவது அவனை காப்பாற்றுங்க, எப்படியாவது நான் பாஸ் ஆகணும், எப்படியாவது இங்கேருந்து நான் தப்பிக்கணும், இந்த மாதிரி சென்டென்சஸை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். எப்படியாவது அவனை காப்பாற்றுங்க. இது எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து அவனை காப்பாத்து. இது எப்படி சொல்கிறது? சேவ் ஹிம். சேவ் ஹிம். அடுத்து எப்படியாவது அப்படிங்கிறதுக்கு வந்து சம்ஹவ் அப்படிங்கிற அட்வர்ப் பயன்படுத்துவோம். அப்போது சேவ் ஹிம் சம்ஹவ் அப்படின்னு என்ன மீனிங்? எப்படியாவது அவனை காப்பாற்றுங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. எப்படியாவது இந்த வேலையை முடிச்சிடு. இது எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேலையை முடிச்சிடு. ஃபினிஷ் த ஒர்க். ஃபினிஷ் த ஒர்க் சம்ஹவ். எப்படியாவது இந்த வேலையை முடிச்சிடு. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. எப்படியாவது எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிடு. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிடு. பாஸ் த எக்ஸாம். பாஸ் த எக்ஸாம். பாஸ் த எக்ஸாம் சம்ஹவ். எப்படியாவது எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிடு. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. எப்படியாவது அவனுக்கு உதவி செய். ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு உதவி செய். அப்போது ஹெல்ப் ஹிம். ஹெல்ப் ஹிம் சம்ஹவ். ஹெல்ப் ஹிம் சம்ஹவ். எப்படியாவது அவனுக்கு உதவி செய். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. எப்படியாவது அவனை சம்மதிக்க வை. ஃபர்ஸ்ட் வந்து அவனை சம்மதிக்க வை. எப்படி சொல்கிறது? கன்வின்ஸ் ஹிம். கன்வின்ஸ் ஹிம் சம்ஹவ். கன்வின்ஸ் ஹிம் சம்ஹவ். எப்படியாவது அவனை சம்மதிக்க வை. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. எப்படியாவது இதை சமாளி. இது எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து இதை சமாளி. இது எப்படி சொல்கிறது? மேனேஜ் திஸ். மேனேஜ் திஸ். அடுத்து மேனேஜ் திஸ் சம்ஹவ். மேனேஜ் திஸ் சம்ஹவ். எப்படியாவது இதை சமாளி. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. எப்படியாவது இதை சரி செய். ஃபர்ஸ்ட் வந்து இதை சரி செய். ஃபிக்ஸ் திஸ். ஃபிக்ஸ் திஸ் சம்ஹவ். ஃபிக்ஸ் திஸ் சம்ஹவ். எப்படியாவது இதை சரி செய். அதாவது இந்த சம்ஹவ் அப்படிங்கிற வேர்டை வந்து ஒரு சென்டென்ஸோட லாஸ்ட்டில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது நார்மலான ஒரு சாதாரண மீனிங் தரும். அதே இது ஒரு சென்டென்ஸில் ஃபர்ஸ்டில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப எமோஷன் மீனிங் தரும். ஓகே, இந்த சென்டென்ஸை கவனிங்க. எப்படியாவது உன் பெற்றோரை பெருமைப்படுத்து.
ஃபர்ஸ்ட் வந்து உன் பெற்றோரை பெருமைப்படுத்து. இது எப்படி சொல்றது? மேக் யுவர் பேரண்ட்ஸ் ப்ரௌடு. மேக் யுவர் பேரண்ட்ஸ் ப்ரௌடு. உன் பெற்றோரை பெருமைப்படுத்து. இப்போ இந்த somehow அப்படிங்கிற வேர்டை ஃபர்ஸ்ட்ல சேர்க்கலாம் வாங்க. somehow மேக் யுவர் பேரண்ட்ஸ் ப்ரௌடு. somehow மேக் யுவர் பேரண்ட்ஸ் ப்ரௌடு. எப்படியாவது உன் பெற்றோரை பெருமைப்படுத்து. இது வந்து ரொம்ப எமோஷனான மீனிங் தரும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. எப்படியாவது உன் வாழ்க்கையை மாற்று. ஃபர்ஸ்ட் வந்து உன் வாழ்க்கையை மாற்று. சேஞ்ச் யுவர் லைஃப். சேஞ்ச் யுவர் லைஃப். அடுத்து somehow சேஞ்ச் யுவர் லைஃப். somehow சேஞ்ச் யுவர் லைஃப். எப்படியாவது உன் வாழ்க்கையை மாற்று. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. எப்படியாவது உன் பயத்தை உடைத்து எறி. இது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் வந்து உன் பயத்தை உடைத்து எறி. எப்படி சொல்றது? பிரேக் யுவர் ஃபியர். பிரேக் யுவர் ஃபியர். அடுத்து somehow பிரேக் யுவர் ஃபியர். எப்படியாவது உன் பயத்தை உடைத்து எறி. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. எப்படியாவது உன் கனவை அடைந்து காட்டு. ஃபர்ஸ்ட் வந்து உன் கனவை அடைந்து காட்டு. இது எப்படி சொல்றது? அச்சீவ் யோர் ட்ரீம். அச்சீவ் யோர் ட்ரீம். அடுத்து somehow அச்சீவ் யோர் ட்ரீம். எப்படியாவது உன் கனவை அடைந்து காட்டு. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. எப்படியாவது ஆங்கிலம் சரளமாக பேச கற்றுக்கொள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிலம் சரளமாக பேச கற்றுக்கொள். இது எப்படி சொல்றது? லேர்ன் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி. லேர்ன் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி. ஓகே, somehow லேர்ன் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி. எப்படியாவது ஆங்கிலம் சரளமாக பேச கற்றுக்கொள். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வா. இது எப்படி சொல்றது? கம் அவுட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். கம் அவுட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். somehow கம் அவுட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வா. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. எப்படியாவது உன்னை நிரூபி. ஃபர்ஸ்ட் வந்து உன்னை நிரூபி. ப்ரூவ் யுவர் செல்ஃப். ப்ரூவ் யுவர் செல்ஃப். அடுத்து somehow ப்ரூவ் யுவர் செல்ஃப். எப்படியாவது உன்னை நிரூபி. ஓகே, இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. எப்படியாவது நான் இங்கிருந்து தப்பிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்கிருந்து தப்பிக்கணும். இது எப்படி சொல்றது? ஐ மஸ்ட் எஸ்கேப் ஃப்ரம் ஹியர். ஐ மஸ்ட் எஸ்கேப் ஃப்ரம் ஹியர். somehow ஐ மஸ்ட் எஸ்கேப் ஃப்ரம் ஹியர். எப்படியாவது நான் இங்கிருந்து தப்பிக்கணும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. எப்படியாவது நாம் போலீஸை சமாளிக்கணும். எப்படியாவது நாம் போலீஸை சமாளிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நாம் போலீஸை சமாளிக்கணும். we have to manage the police. we have to manage the police. somehow we have to manage the police. somehow we have to manage the police. எப்படியாவது நாம போலீஸை சமாளிக்கணும். அடுத்த சென்டென்ஸ். எப்படியாவது நீ அவனை இங்கே அழைத்து வரணும். ஃபர்ஸ்ட் வந்து நீ அவனை இங்கே அழைத்து வரணும். இது எப்படி சொல்றது? யூ மஸ்ட் bring him here. யூ மஸ்ட் bring him here. somehow யூ மஸ்ட் bring him here. எப்படியாவது நீ அவனை இங்கே அழைத்து வரணும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. எப்படியாவது நாம் அவர்களை நம்ப வைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நாம் அவர்களை நம்ப வைக்கணும். இது எப்படி சொல்றது? we must make them believe. we must make them believe. somehow we must make them believe. எப்படியாவது நாம் அவர்களை நம்ப வைக்கணும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. எப்படியாவது நான் பாஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் பாஸ் ஆகணும். ஐ மஸ்ட் பாஸ். ஐ மஸ்ட் பாஸ் somehow. ஐ மஸ்ட் பாஸ் somehow. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. எப்படியாவது நான் ஜெயிப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜெயிப்பேன். இது எப்படி சொல்றது? ஐ வில் வின். ஐ வில் வின் somehow. ஐ வில் வின் somehow. எப்படியாவது நான் ஜெயிப்பேன்.